நம்ம என்னதான் ரூம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு ஒரு பெட்டை மட்டும் க்ளீன் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா அந்த ரூம் பார்க்கவே நல்லா இருக்காது. இதே இது நீங்கள் வந்து அந்த பெட்டை மட்டும் கிளியராக வைங்களேன், ரூம் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும். எனக்குமே அப்படிதான். அந்த பெட்டு வந்து யாருமே கிளக்கவே கூடாதுன்ட்டு பார்ப்பேன். ஏன்னா எனக்கு ரூம் வந்து வச்ச பொருள் வச்ச இடத்துல இருக்கணுன்ட்டு ஆசைப்படுவேன். பாப்பாவுக்கு வந்து இன்னும் ஃபீவர் குறையவே இல்லை. ஸோ இது வந்து கவர்மெண்ட்டில் கொடுத்த பேராசிட்டமல் தான். ஸோ ஒரு டைம் கொடுத்து பார்த்தேன், இது குறைஞ்ச மாதிரி தெரில. ஸோ வந்து இன்னொரு டைம் கொடுத்து பார்க்கணும். எப்பவும் போல் ஆஸ் யூஷுவல் ஈவினிங் டைமில் டீ போட தான் ஆரம்பித்தேன். எனக்கு எப்போவுமே நார்மல் டீயை குடிக்கிறத விட இஞ்சி டீ போட்டால் தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ வந்து நான் எப்பவுமே இஞ்சி டீ தான் குடிப்பேன். ஏன்னா இஞ்சி டீ குடிக்கிறது வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் போது எனக்கு ஃபீல் ஆகும். எங்கள் வீட்டில் வந்து கடை வந்து சும்மா வந்து சின்ன கடை தான். ஆனால் எங்கள் அத்தை என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த கொலுசெல்லாம் விற்கிறது மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்க போல். ஸோ நிறைய கொலுசு இந்த மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ நான் ஒரு கொலுசு எடுத்து அதில் போட்டுக்கிட்டேன். இப்போ தான் பாப்பா 2 நாளுக்கு அப்புறம் வந்து வெளியிலே போயிருந்தா. ஃபீவர்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இன்னும் இருக்குது, பட் முன்னாடிக்கு இல்லாமல் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. ஸோ இந்த பையன் பேசிகிட்டு இருந்தான் பாருங்களே. இது என்னது? கிட்கேட். என்னது?